ஐயா, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கன்னா, கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு தியாகம் உள்ள விசுவாசிகளை கர்த்தர் கொடுப்பார். இப்ப இரண்டாவது இடம், முதல் இடம் ஏரி காற்றெண்ணை, முதல் ஆகாரம் அப்பமும் இறைச்சியும் போஷித்தது யாரு? இரண்டாவது இடம் போஷித்தது யாரு? சாதாரண தியாகம் உள்ள விதவை. என்ன அர்த்தம்? தனக்கு உண்டானது எல்லாம் அவங்களுடைய கடன் கொடுத்தார். சொன்னா காணிக்கையில போட்டது அந்த விதவையை குறித்து சொல்றாரு. எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுத்தார்கள். இவ்வளோ தனக்கு உண்டானது எல்லாம் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல இயேசு சொன்ன அந்த விதவையை போல பழைய ஏற்பாட்டுல எலியாவுக்கு ஆண்டவர் தனக்கு உண்டானதை எல்லாம் கொடுக்கும்படி ஒரு நல்ல விசுவாசியை கற்றுக் கொடுத்தார். 15 நிமிஷம் தான் இருக்கு. போலாமா? சுகர் பேஷண்டா இருக்கீங்களா? போலான்னு சொல்லி பின்னாடி திட்டாதீங்க. லோ சுகர். நீங்க சுகர் பேஷண்ட் ஆனா உங்களை விட நான் மோசம். காலையில் இன்சுலின் போடுற, நைட் இன்சுலின் போடுற. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. போன வருஷத்துல மட்டும் 2.5 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கேன். போன வருஷத்துல மட்டும் 6 நாடுகளுக்கு போயிருக்கேன். இந்தியாவில் 6 நாடுகளுக்கு போய் பணி செஞ்சிருக்கேன். வருஷம் 7 நாடுகளுக்கு போயிருக்கேன். 7 மாநிலங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஓய்வு இல்லாமல் ஓடிட்டு இருக்கேன். நீங்க ஹார்ட் பேஷண்டா இருந்தா நான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தேன். நீங்க சுகர் பேஷண்டா இருந்தா நான் 2 வேளை இன்சுலின் போடுறேன். என்ன தெரியுமா? நான் செத்து என்னுடைய சரீரம் இடத்தப்படுமா வந்து சொல்லுகிற சாட்சி சொல்லுவோம்னு சொல்லணும். இயேசுவுக்காக வாழ்ந்தான், இயேசுவை பிரசங்கித்தான், இயேசுவுக்காக செத்தான்னு சொல்லணும். சொகுசாய் வாழ்கிறதற்கு தேவனை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நேஷனல் ஹைவேல எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய கட்டடம் 6 மாடி, 6 கிரவுண்டு, 6 மாடி, 60,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டடம், ஃபுல்லி ஏர் கண்டிஷன், 2,500 பேர் கொடுத்திருக்கிறார்கள். சொகுசா வாழ்றதுக்கு முடியும். சொகுசாய் வாழ்வதற்கு காலம் இல்லை. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சொல்ற இடத்துக்கு போவோமானா, அவர் சொல்றதை செய்வோமானா, செய்யற விசுவாசிகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் சொல்றதை நம்ம செஞ்சோமானா, நம்ம சொல்றதை செய்யறதுக்கு அவர் இருக்கிறார். சார், இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்நெல் மலையில வந்து 450 தோற்று தீர்க்கதரிசிகளுக்கும் 400 பாவ தீர்க்கதரிசிகள் வரவழைத்து காலை சந்தோஷம் வைத்து ஏன் புண்ணித்தது தண்ணீர் ஊற்றும் போது அந்த காலைகளுக்குள்ள போனோம், சந்துகளுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லி ஊற்றி பலிபீடத்தை மாத்திர செப்பனிடவில்லை, பலி பொருளையும் செப்பனிட்டான். பலிபீடத்தை மட்டும் செப்பனிடல, பலி பொருளையும் செப்பனிட்டான். ஏன் பலி பொருளை செப்பனிட்டான் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற நீதி, தேவன் விரும்புகிற உண்மை. நன்றாக கவனிங்க பிரியமானவர்களே. இந்த எலியா சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. 850 பேர் அந்த சைடு ஒருவனா நிற்கிறா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. அவங்க தெய்வம் உங்களுக்கு பதில் சொல்லல. ஆனா எலியா என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் 3 வார்த்தை தான் சொன்னான். நான் ஒண்ணு தாழ்வுன்னு சொல்றேன். எந்த ஊழியர்கள் தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்களோ, தேவன் சொல்லுகிறது அப்படியே செய்கிறார்களோ, தேவன் சொல்லுகிறது கேட்டு அப்படியே செயல்படுகிறார்களோ, அவங்க ஜபம் 3 வார்த்தை இருந்தா போதும், வானத்திலிருந்து நெருப்பி இறங்கலாம். நீங்க 3 மணி நேரம் ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம ஜெபிக்க கூடாதபடி நம்முடைய தேவைகள் அப்படி அழுது, நம்ம விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியாதபடி நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், வீட்டு வாடகை, சர்ச்சு வாடகை எல்லாம் நம்மை வந்து அப்படி அழுத்து. ஏன்? எதுக்கு? தேவன் சொன்ன இடத்தில் இல்லாமல் போனதுனால.